ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் கன்சீவாக இருக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு ரெசிபி. அது என்னவோ தெரில, கன்சீவாக இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு சாப்பாட்டு மேலே மட்டும்தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான்வெஜ்ஜே பிடிக்கல, ஆனால் இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர்கிட்ட கேட்டு அடிக்கடி வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சு சாப்பிடுவேன். தம்ப்நெயில்ல எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சிக்கன் லெக்கு தான், அந்த கோழிக்கால் தான். இது வந்து ரொம்ப மசாலா, இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் போடாமல் வெறும் பூண்டு மட்டும் வச்சு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிடுவோம். அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். பூண்டு மட்டும் ஒரு 10 பல் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி எதுவுமே சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும்தான். சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தை அதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போது சமைக்கும் போதும் மோஸ்ட்லி இப்படி தான் சமைப்பேன். தனித்தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போனால் லேட் ஆகும். அதனால் எமர்ஜென்சியாக சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் சமைச்சிப்பேன். பட் ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிதானமாக உட்காந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா செய்வேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு கடுகுலாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் நான் எல்லாத்துக்கும் கடுகு சேர்ப்பேன். கடுகு பிரியைன்னு கூட சொல்லலாம். கடுகு வந்து நிறைய இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இது மூணையுமே ஒன்றாவே எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து ஒரு ரெசிபி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சேர்த்தா ஒரு டேஸ்ட்டு, ஃப்ளேவர் இருக்கும். எண்ணெயிலே வதக்கி அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் எந்த டிஷ்ஷுக்குமே தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன், சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ப்ரெக்னென்சியில் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சி என் ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும் போதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எலும்பு டாக்டர், நரம்பு டாக்டர் இவங்கெல்லாம் என்னை வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தக்காளி கம்மியாக தான் சேர்த்துப்பேன். இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன் இந்த ரெசிபிக்கு. அதனாலவே குட்டி குட்டியாக 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்துக்கு தேவையான மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ரொம்ப வந்து ரோஸ்ட் ஆகணும், அந்த கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்து கொஞ்சம் வந்து அந்த பதம் மாறினா போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு குழஞ்சி வந்ததும் இந்த கோழிக்கால் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரர் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்காரு. அந்த மாதிரி இந்த விரல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி தான் கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு இப்படி தான் பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம், இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு சும்மா 2 கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த பூண்டு மட்டும் இடித்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சிலாம் போடல, வெறும் பூண்டு மட்டும். மிளகாத்தூள் சேர்த்த உடனே பூண்டு கொஞ்சமாக மேலே வந்து ராவாக எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அம்மாட்ட இல்லையே, அப்பாட்ட போய் வாங்கிக்கிறியா? இங்கே போயிருக்குது, எங்கே போயிருக்குது? ஆமாம் ஆமாம் சரி.
ஸ்பேனரா Okay. சின்ன பொண்ணு எங்க சரி உனக்கு என்ன பிடிக்கும் சாமி ரொம்ப பார்த்துப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புரியல காயா என்ன காய் இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன். குக்கரில் வந்து சரியாக தெரியாது உங்களுக்கு கேமராவில். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது வந்து சாப்பாட்டில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். தனியாக வந்து எந்த ரசமோ சாம்பாரோ செய்ய தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு குக்கிங் vlogல பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து எங்கள் மூத்தாருக்கு முகூர்த்த கால் நட்ட ஒரு வீடியோ சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பாய். செங்கல்